வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹிஸ்ட்ரி அகாடமில டிஎன் டெட் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். ஸோ எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபி அங்கங்க பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சிவிக்ஸும் ஒரு லெசன் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு 6ஆம் வகுப்புடைய அலகு 1 பார்க்க போறோம். ஓகேங்களா? ஜியோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்குள்ள போகலாம். அலகு 1 யூனிட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம், பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். ஓகேங்களா? முதல் கொஷின் பாருங்க. பேரண்டம் உருவானதற்கான கோட்பாடுகளில் மிக சமீபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு எது? இந்த இடத்துல டீகோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக சமீபத்தில் அப்படின்னு கொடுக்கறது தான் இம்பார்ட்டன்ட். மிக சமீபத்தில்னா இப்போ என்னன்னா பெருவெடிப்பு கோட்பாடை தான் நம்ம மிக சமீபத்தில் ஏற்றுக்கொண்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்த் இந்த பேரண்டம் இந்த யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். பெருவெடிப்பு கோட்பாடு பேரண்டத்தின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் முடிவு பற்றி விவரிக்கிறது. இதுவே பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட கோட்பாடு ஆகும். ஸோ நம்ம ஏன் ஏற்றுக்கிறோன்னா, இந்த கோட்பாடு அதோட யூனிவர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யூனிவர்ஸ் எப்படி முடியும், யூனிவர்ஸ் எப்படி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த கோட்பாடில் இருக்குது. அதனால் சமீபத்தில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது கேள்வி பாருங்க. விண்மீன் திரள்கள் அப்படின்னா கேலக்சிஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்பவை எதன் தொகுப்பு ஆகும்? ஸோ கேலக்சி அதாவது விண்மீன் அப்படின்றது எதனுடைய தொகுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், வாயுக்கள் மற்றும் தூசுகள். ஓகேங்களா? ஸோ நம்ம டஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சில நட்சத்திரங்கள் ஆகட்டும், சில பில்லியன் கணக்கான நட்சத்திரம் பாருங்கள், மில்லியன்லாம் கிடையாது, பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்தது. வாயுக்கள்லாம் என்ன கேஸ். ஓகேங்களா? அதெல்லாம் சேர்ந்து துகள்கள்லாம் சேர்ந்தது தான் இந்த கேலக்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்க்கலாம். விண்மீன் திரள்கள் என்பவை பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களும் வாயுக்கள் மற்றும் தூசுகளின் ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பாகும். எனது கிராவிடேஷன் ஃபோர்ஸால் பிணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பு தான் கேலக்சி. இந்த கேள்வி வேறு மாதிரி கூட கேட்பாங்க. பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களும் வாயுக்களும் மற்றும் தூசுகளால் உருவாக்கப்பட்ட இல்லைனா ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பு எது அப்படின்னு கேட்கலாம். 3வது கேள்வி பாருங்கள். பால்வெளி மண்டலத்தின் வடிவம் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிருப்போம்னா நீள்வட்டம் அப்படின்னு நினச்சிருப்போம், இல்லைனா வட்டம் அப்படின்னு நினச்சிருப்போம். அதான் தவறு. சுருள் வட்டம், அதாவது ஸ்பைரல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இல்லை ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம். அந்த சுருள் வடிவம் தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அது சூரிய குடும்பம் அமைந்துள்ள பால்வெளி மண்டலம், மில்க் கேலக்சின்னு சொல்லுவாங்க, அது ஸ்பைரல் கேலக்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது கேள்வி. சூரியனில் காணப்படும் முக்கிய வாயுக்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். ஓகேங்களா? எனது சூரியனில் மேக்ஸிமம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 71% ஹைட்ரஜனும் 26.5% ஹீலியமும் இருக்கும். ஓகேங்களா? அணுக்கரு இணைவு வினைக்கு காரணமாகின்றன. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ இந்த கேள்வி அப்படின்னா, சன்னில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும், எவ்வளோ ஹீலியம் இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 71% ஹைட்ரஜனும் 26.5% ஹீலியமும் இருக்குது. ஓகேங்களா? இவை அணுக்கரு இணைவு வினைக்கு காரணமாகின்றன அப்படின்னு சொல்லலாம். சூரிய குடும்பத்தின் 4வது கோள். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஏன் கொண்டு வந்திருக்கோம்னா 6th டேர்ம் அப்படின்னு நம்ம 6th லெசன் 6th டேர்ம் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் பாடம். அதனால் செவ்வாய். ஓகேங்களா? அது முதல் எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, இந்த மாதிரி லைனாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ ப்ளூட்டோ எடுத்துட்டாங்க. 9வது கோள். ஓகேங்களா? மொத்தம் 8 தான். அதே போல் இந்த கேள்வியிலிருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு கோள், ரெட் பிளானட் என்று அழைக்கப்படுவது எது? செவ்வாய். ஓகேங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம ரெட் பிளானட் அப்படின்னு எதை அழைக்கணும்னா செவ்வாய். ஏன் செவ்வாய் ரெட் பிளானட் அழைக்கிறோம் அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டா, அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்குது, அதனால தான் சிவப்பு நிறமாக காட்சியளிக்குது. அதனால தான் நம்ம செவ்வாயை சிவப்பு கோள் அப்படின்னு அழைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கோள் இருக்குன்னா இப்போ இந்த டைட்டானியம் இருக்கும். ஓகேங்களா? அது துணைக்கோள். இப்போ சனியோடைய துணைக்கோள் என்ன, வியாழனுடைய துணைக்கோள் என்ன, எந்த கோளுக்கு துணைக்கோள் இல்லை, எந்த கோளுக்கு துணைக்கோள் இருக்குது, எந்த துணைக்கோள் பெருசு, அதுக்கப்புறம் வரிசை என்ன, அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 7வது கேள்வி பாருங்கள்.
சூரிய குடும்பத்தில் மிக குறைந்த சுழற்சி காலத்தை கொண்ட கோள் எது? ஓகேங்களா? ஸோ வியாழன் அப்படின்றது தான் மிக குறைந்த ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சூரியனை சுற்றி வரும் இல்லையா எல்லா கோள்களும், அதில் மிக குறைந்த சுழற்சி காலத்தை கொண்டிருக்கிறது எதுனா வியாழன் தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழன் வந்து எவ்வளோ நாள் சுழலுது அப்படின்ற கேள்விகள் கேட்டாங்கன்னா 9 மணி நேரம் 55 நிமிடங்கள். ஓகேங்களா? சுழலுடைய மிக வேகமாக சுழலும் கோள் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் அதன் சுழற்சி காலம் வந்து சுமார் 9 மணி முதல் 55 நிமிடங்கள் ஆகும். மிக வேகமாக சுழலும் கோள் எதுன்னு கேட்டாலும் இதான். பூமிக்கு மிக அருகில் உள்ள கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வெள்ளி. உங்களுக்கே தெரிஞ்சிடும். கண்ணாலே பார்க்கலாம் அந்த கோள் நம்ம. அது இப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா? வெள்ளி நட்சத்திரம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனிடமிருந்து 2வது கோளான வெள்ளி பூமிக்கு மிக அருகில் உள்ள கோளாகும். எக்ஸ்பிளனேஷன். 9வது கேள்வி, சூரிய குடும்பத்தில் மிக பெரிய துணைக்கோள் எது அப்படின்றது தான். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, சூரிய குடும்பத்தில் மிக பெரியது எது, மிக சிறியது எது, துணைக்கோள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். மிக பெரியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிமேடு. ஓகேங்களா? ஏன்னா கேனிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸ் எப்பயுமே வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் இருப்பாங்க. மெனி கேனி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்து கேனிமேட் வந்து எந்த கோளுடைய துணைக்கோள் அப்படின்னு கேட்டாங்கன்னா வியாழன் கோளின் துணைக்கோள் தான் கேனிமேட். ஓகேங்களா? சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய துணைக்கோள் வியாழனை சேர்ந்த துணைக்கோளான கேனிமேட் தான். ஓகேங்களா? ஸோ 10வது கேள்வி பாருங்க. ஒரு விண்மீன் தன் வாழ்வில் முடிவில் அதிக நிறை கொண்டிருந்தால் அது எதில் முடிவடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல். நீங்கள் இங்கிலீஷ் படம் நிறைய பார்க்குறது வந்து அந்த பிளாக் ஹோல் ட்ராஜடிஸ் வச்சு நிறைய படம் நடக்கும். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஒரு விண்மீன், அதாவது ஒரு ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாரு ஒரு வாழ்நாள் ஃபுல்லுமே அதிகமாக நிறை கொண்டு இருந்துச்சுன்னா எப்படி முடியும்னா பிளாக் ஹோலில் வந்து முடியும். ஓகேங்களா? ஓகே, ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சந்திரன் மற்றும் சேகர் எல்லைக்கு அதிகமான நிறை கொண்ட நட்சத்திரங்கள் சூப்பர்னோவா வெடிப்பிற்கு பிறகு கருத்துளையாக மாறுகின்றன. ஸோ இந்த கேள்வி இன்னொரு மாதிரியும் கேட்கலாம். எந்த ஒரு ஆஃப்டருக்கு அப்புறம், அதாவது இந்த நட்சத்திரங்கள் வந்து எந்த வெடிப்பிற்கு அப்புறம் அந்த பிளாக் ஹோலாக மாறுது அப்படின்னு கேட்டால் சூப்பர்னோவா. ஓகேங்களா? ஸோ 11வது கேள்வி, கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன என்று கூறியவர் யார்? ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானட் இருக்குப்பா, அந்த பிளானட் வந்து எப்படி சுற்றுது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அது நீள்வட்ட பாதையில் சுற்றுது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வட்டம்னு சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னவர் யாருன்னா கெப்லர். ஓகேங்களா? நம்ம சயின்ஸ்லையும் படிச்சிருப்போம். 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட் யூனிட் படிக்கும் போதே படிச்சிருப்போம். ஃபிசிக்ஸ்லையும் படிச்சிருப்போம். கெமிஸ்ட்ரியில் படிக்கலாம், ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் கெப்லர் அவர்கள் தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் நீள்வட்ட பாதையில் தான் வந்துட்டு சொல்லுது, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணவர் தான் கெப்லர் அவர்கள். சரி, ஓகே. இந்த கெப்லருடைய விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிகள். இந்த நியூட்டன், கெப்லர், ஐன்ஸ்டீன் இவங்களுடைய விதிகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விதிகள். நம்ம எல்லாருக்குமே ஐன்ஸ்டீனோடைய விதியோ நியூட்டனுடைய விதியோ நல்லா தெரியும். ஈக்குவல் டு MC², அதுக்கப்புறமேட்டுக்கு எவ்வினையும் எதிர்வினை ஆகும், அந்த மாதிரிலாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் கெப்லர் விதி வந்து தெரியும், பட் டக்குன்னு நமக்கு ரிமெம்பர் ஆகாது. ஓகேங்களா? கரெக்டாக. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானட்டரி மோஷன் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டவர் தான் கெப்லர் அவர்கள். ஓகேங்களா? அதில் கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, கெப்லர் அவர்கள் எந்த விதிகளில் வந்துட்டு சூரியன் வந்துட்டு அந்த சூரியன் இருக்கு பார்த்தீங்களா, கோள்கள் வந்து சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுது அப்படின்னு வெளியிட்டிருந்தாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளானட்டரி மோஷன் லா அப்படின்ற ஒரு விதிகளில் தான் சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றுது சூரியனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12வது கேள்வி, வியாழன் மற்றும் செவ்வாய் கோள்களுக்கு இடையில் காணப்படும் வான்பொருட்கள் எவைனா சிறுகோள்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குன்னு பாருங்கள். வியாழனுக்கும் செவ்வாய்க்கும், இதை நீங்கள் புதன் நான் வச்சுக்கோங்க நடுவில் இருக்கிறது, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ விடுபட்ட நாள் இது புதன், அதே போல் விடுபட்டது இது சிறுகோள்கள். ஓகேங்களா? ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்றது தான் வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் கோள்களுக்கு இடையில் காணப்படும் வான்பொருள். ஓகேங்களா? என்னது வான்பொருட்கள். ஸோ ஓகே, இந்த சிறுகோள்கள் அப்படின்றது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இது வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் சிறுகோள்கள் பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த சிறுகோள் பட்டையில் காணப்படும் சிறிய பாறை மற்றும் உலோக பொருட்கள் ஆகும். இந்த ஆஸ்ட்ராய்ட்னா என்ன அப்படின்னா, சின்ன ஒரு பட்டை இருக்கும்,
அந்த பட்டையில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ராக், ஸ்டோன்ஸு, ராக் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில உலோகப் பொருட்கள், அது அயன் ஆக்சைடாக இருக்கலாம், ஏதாவது மினரல்ஸாக இருக்கலாம், எந்த மெட்டாலிக்காக இருக்கலாம், எந்த உலோகப் பொருட்களானாலும் இருக்கலாம். அது வந்து கொண்டதான் சிறுகோள்கள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்ட்ராய்ட். இந்த கேள்விகள் ஆஸ்ட்ராய்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம், அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 13வது கேள்வி. ஒரு விண்கல் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்து எரிந்து பூமியின் மேற்பரப்பை அடையாமல் போனால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா எரிமின். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து மிட்டியோர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்ராய்ட்னா விண்கல், மிட்டோரர்னா எரிமின். ஓகேங்களா? கன்ஃபியூஷன் தேவையில்லை. ஓகேங்களா? தமிழில் கேட்டால் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷில் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இப்போது நம்ம நிறைய ஸ்டார்ஸ், அந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ்லாம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இந்த எரி நட்சத்திரம், எரிமீன் ஆகட்டும், விண்மீன் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து இந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு வந்து பார்க்க போகிறோம் நைட்டில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா, ஒரு விண்கல், ஓகேங்களா, ஒரு விண்கல் பூமியிலேருந்து ஒரு கல், அப்பூச்சி கிராமங்களுக்கு ஒரு கல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விண்கல் வருது. அந்த விண்கல் பூமிக்கு வந்துடுது. அந்த பூமி வந்து வளிமண்டலத்துக்குள் நுழைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? பூமியுடைய மேற்பரப்பை அடையாமல் போனால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? ஓகேங்களா? ஸோ இந்த அப்பூச்சி கிராமம் படத்தில் பூமிக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ அதை எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அதுவே பூமிக்கு வராமல் வளிமண்டலத்திலே மாட்டிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த வளிமண்டலத்திலே எரிஞ்சு ஸ்டாப் ஆகிடுச்சு, அதில் எரிஞ்சு அங்கேயே மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எரிமீன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னா ஒரு சின்ன பாறை எரிஞ்சிட்டே வருது அப்படின்னு மீனிங் கொள்ளலாம். 14வது கேள்வி. பூமி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படும் விளைவு என்ன அப்படின்னா பருவ காலங்கள் மாற்றம். எனது பூமி சூரியனை சுற்றி வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இடத்துல பகல் இரவன் போட்டுறாதீங்க. ஓகேங்களா? பூமி தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் பருவகாலம், சீசன் அல்லது கிளைமேட்டிக் என்று மாற்றம் ஏற்படுகிறது. ஓகே, நல்லா பாருங்கள் இந்த கேள்வியை. தயவு செஞ்சு பகல் இரவன் போட்டுறாதீங்க. ஓகேவா? பூமி சூரியனை, ஏர்த் வந்துட்டு சன்னை வந்து சுற்றி வருது, அதை வந்து சீசன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பூமி தன் அச்சில் சாய்ந்து, இந்த ஆக்சிஸ் ரே, அந்த டாபிக் ஆஃப் கேன்சர், டாபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த அச்சில் வந்து லைட்டாக சாஞ்சி சூரியனை சுற்றி வர்றது சீசன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். 15வது கேள்விக்கு, பூமியின் சுழற்சி அச்சின் சாய்வு கோணம் என்ன? நல்லா கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. பூமியின் சுழற்சி அச்சின் சாய்வு கோணம் என்ன? ஓகேங்களா? இந்த கேள்விக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 16வது கேள்வி. சூரிய குடும்பத்தில் வளையங்களை, அதாவது ரிங்ஸ் கொண்ட கோள்களின் மிகவும் பிரசித்தி பெற்றது எதுனா சனி. ஓகேங்களா? சனிக்கோள் தான் ரொம்ப தெளிவாக அழகாக பிரகாசமாக தெரியுமா. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அதில் பனித்துளிகள் இருக்கும், பாறைகள் இருக்கும், பல வளையங்கள் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ரிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து சனி தான். ஓகேங்களா? சூரிய குடும்பத்தில் அதிக வளையங்களை கொண்டது சனி அப்படின்னு சொல்லலாம். 17வது கேள்வி. இந்த டீகோட் பண்ணியிருக்கத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. காலையில் நட்சத்திரத்தை போல கிழக்கு வானில் தோன்றி மாலையில் மேற்கு வானில் மறையும் கோள் இது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வீனஸ், வெள்ளின்றது நம்ம நட்சத்திரம் நேர்லேயே பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு கோள், நம்ம நேரில் கண்ணிலே பார்க்கலாம். அதனால கிழக்கு வானில் ஈஸ்ட் சைட் தோன்றி வெஸ்ட் சைட் மறையுமா. அது வந்து ஒரு என்னன்னா ஒரு நட்சத்திரம் மாதிரி வந்து ஒரு கோள் வந்து மறையும். அது என்ன கோள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளி. இந்த வெள்ளி அப்படின்றது பூமிக்கு, அதாவது புவிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால ரொம்ப ஒளி வந்து பிரகாசமாக நமக்கு தெரியுது. காலையிலையும் சரி மாலையிலையும் சரி நட்சத்திரம் வந்து ரொம்ப பிரகாசமாக தெரியும். மார்னிங் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கும், நைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே பிரகாசமாக இருக்கும். இருட்டதுனால அந்த வெளிச்சம் தெரியும். ஓகேங்களா? 18வது கேள்வி. சூரிய ஒளியானது பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன? செம்ம கொஷின். ஆக்சுவலாக இந்த கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 8 நிமிஷம் 20 வினாடிகள். ஓகே, 8 நிமிடங்கள் 20 வினாடிகள் தான் சூரியனுடைய ஒளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒளி வந்து பூமியை ரீச் பண்ணுறதுக்கான டைம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவை ஒளி கடக்க இந்த கேள்வி எப்படி கேட்கலான்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் பண்ணோன்னா, சூரியன் பூமியை அடைய சுமார் 8 நிமிடங்கள்லேருந்து 20 வினாடிகள் வந்து ஒளி வந்து அடையிறதுக்கு ரீச் ஆகும். ஆனால் இது எவ்வளோ தூரம் தாண்டி வருது அப்படின்ற கேள்வி கேட்டால், சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த
எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 150 மில்லியன். 150 கிலோமீட்டரோ 1500 கிலோமீட்டரோ 15,000மோ கிடையாது, 150 மில்லியன் கிலோமீட்டர் வந்து இருக்குது. அதை கடக்கிறதுக்கு வெறும் 8 நிமிஷம் 20 நொடி தான் வந்து சூரியனுடைய ஒளிக்கு வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? இதில் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணோன்னா இந்த லீ அப்படின்றத மாற்றுவாங்க, சின்ன லீயாக போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ பள்ளிக்கு வர லீ போடுவாங்க, பள்ளி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லீ போட்டால் நீங்கள் தப்பு. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் வந்து தப்பான ஃபார்மேட்டில் வரும், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாங்க. 19வது கேள்வி, கோள் அல்லாத வான்பொருள் ப்ளூட்டோ எந்த பட்டையை வெளியே அமைந்துள்ளது? ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்றது அந்த பட்டை இருக்கும், சின்ன ஒரு ராக்லாம் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதே போல் ப்ளூட்டோ வந்து கோள் இல்லை அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து 9 கோளில் ப்ளூட்டோ கடைசியாக இருக்கும், சின்னது, அதை வந்து எடுத்துட்டாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச 9, இன்னும் எத்தனை இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மிஸ்ட்ரி தான். ஓகேங்களா? ஒரு மித்துன்னு சொல்லலாம், ஒரு மிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி வந்துட்டு இந்த ப்ளூட்டோ வந்துட்டு ஒரு பட்டையை வந்து வெளியே அமைந்துள்ளது. அந்த பட்டை பேர் என்ன? கைப்பர். பட்டை கைப்பர். புளூட்டோ நெப்டின் கோள்கள் அப்பால் அமைந்துள்ள கைப்பர் பட்டையின் ஒரு பகுதியை கருதப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியனை தவிர எது அப்படின்னு ஸோ பூமிக்கு அருகில் சூரியன் தான் பக்கம். ஓகேங்களா? ஸோ நிலா, சந்திரன் இந்த மாதிரிலாம். ஸோ இதை தவிர்த்து எந்த நட்சத்திரம் வந்து பூமிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது அப்படின்னு கேட்டால் வீனஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல வீனஸ் கொடுக்கல. வேறு என்ன நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்சிமா சென்டாரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் வந்து ப்ராக்சிமா சென்டாரி அப்படின்ற நட்சத்திரம் தான். ஓகேங்களா? ஸோ சூரியனுக்கு அடுத்தபடியாக பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 21வது கேள்வி பாருங்கள். கோள்களின் வாயு ராட்சதர்கள் கேஸ் ஜெயின்ஸ் பிரிவில் வராத கோள் எது? அப்போ வர கோள்கள் எதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். வியாழன், சனி, யுரேனஸ் எல்லாமே கேஸ் ஜெயின்ட்டில் வந்துடும். அப்போ வராத கோள் இது ரெட் கோள். ஓகேங்களா? அதாவது சிவப்பு கோள் என அழைக்கப்பட்ட செவ்வாய் அயன் ஆக்சைடு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டே படிச்சிடும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து ஒரு பாறைக்கோள். ஓகேங்களா? ஸோ வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். இப்போ ரீசெண்டாக சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 3க்கு அப்புறம் எங்கே நம்ம போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் போவோம். இந்த ஏலியன்ஸ்லாம் வந்துட்டு இங்கே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. நம்ம ஃப்யூச்சர்லேருந்து ஒரு 20, 100க்கு அந்த மாதிரி போனாங்கன்னா, ஓகே, ஒரு 200க்கு அந்த மாதிரிலாம் போனாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு இந்த மார்ஸில் போய் குடியேறிடுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மார்ஸ் வந்துட்டு ஒரு பாறைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது என்னென்னா டெர்ஷிரியல் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கேள்வி டெர்ஷிரியல் பிளானட் என்றால் என்ன அப்படின்னு வரலாம். வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டின் வந்து வாயு ராட்சதர்கள், அதாவது ஜெயின்ட்டுன்னு சொல்லலாம். நல்லா வச்சுக்கோங்க. வியாழன் வெள்ளிக்கிழமை விட்டாங்க, அப்புறம் சனிக்கிழமை, அப்புறமா யுரேனஸ். ஓகேங்களா? 22வது கேள்வி, சூரியன் கோள்கள், துணைக்கோள்கள், சிறுகோள்கள் ஆகியவை அனைத்தும் எதன் ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டுள்ள? முன்னாடியே படிச்சுட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? புவி ஈர்ப்பு விசை. என்னது? சூரியன் ஆகட்டும், அது சுற்றி வர பிளானட் ஆகட்டும், அந்த இப்போ சனியோடைய டைட்டான் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோள்கள் ஆகட்டும், சிறுகோள்கள் ஆகட்டும், இது எல்லாமே ஏன் சூரியனை சுற்றி வருது? என்ன இதுக்கு வந்து ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் சுற்றி வருது அப்படின்னு சொல்லலாம். 23வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு வால்மீன் சூரியனை சுற்றி வருவதை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹாலி அவர்கள் தான். இவர் ஹெட்மண்ட் ஹாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் வந்து ஹாலி கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் கொண்டு வரார். என்ன அப்படின்னா, ஒரு கால இடைவெளி எடுத்துக்கோங்க. அந்த இடைவெளியில் வால்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த வால்மீன் வந்து என்ன பண்ணால் சூரியனை வந்து சுற்றி வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி சொன்னவர் யாருன்னா ஹாலி அவர்கள். அதான் கமெட் அப்படின்னா வந்து இந்த வால்மீன், விண்மீன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஹாலின் கமெட் 76 வருடங்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதை கண்டறிந்தார். ஸோ இந்த கேள்வி எப்படின்னா, 76 வருடங்களுக்கு ஒரு முறை வால்மீன் வந்துட்டு சுற்றி வரும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்மண்ட் ஹாலி அவர்கள் தான். அதனால் அந்த கோட்பாடுக்கு ஹாலியன் வால்மீன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. எத்தனை வருஷம்? 76 வருடங்களுக்கு. 24வது கேள்வி, பூமி தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால் ஏற்படும் விளைவு. நல்லா பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பூமி வந்து கொஞ்சம் சாஞ்சி அதோடைய அச்சிலேருந்து கொஞ்சம் சாஞ்சு சுற்றி வந்தால் அது வந்து சீசன். ஆனால் பூமி அதோடைய அச்சில் மேற்கிலிருந்து வெஸ்ட்லேருந்து கிழக்கு போனால் தான் இரவு பகல். ஓகே, பகல் இரவு. ஸோ இந்த கன்ஃபியூஷன் தயவு செஞ்சு அங்கே வந்துக்காதீங்க. இந்த மாதிரி ட்விஸ்டட் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூமி வந்துட்டு அதோடைய அச்சிலேருந்து சாஞ்சு சுற்றுச்சு அப்படின்னா சீசன், கிளைமேட் சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? அதாவது சம்மர் வரும், வின்டர், ஸ்ப்ரிங்கு இந்த மாதிரி வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஆட்டம் சீசன் இந்த மாதிரி 4 சீசன்ஸ்கள் வரும். ஓகேவா? நம்ம இங்கே வந்து இலையுதிர் காலம், பனியுதிர் இந்த மாதிரி சொல்லுவோமா, அந்த சம்மர். அதுக்கப்புறம் இதுவே பூமி அதோடைய அச்சில் இருக்குது, ஆனால் அது வந்து வெஸ்ட்லேருந்து அப்படியே ஈஸ்டாக சுற்றுது, மேற்குலேருந்து அப்படியே கிழக்காக சுழலுது. அது பேர் என்ன? பகல் மற்றும் இரவு உருவாகிறதுக்கு காரணம்.
ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, பூமி தன் அச்சில் ஒரு நாளில் ஒரு முறை சுழல்வதால் நல்லா பாருங்க, ஒரு நாள்ல ஒரு டைம் சுழந்தா தான் அது டே அண்ட் நைட். ஓகேவா? ஸோ 25வது கேள்வி, இரவு நேரத்தில் வானில் தெரியும் பிரகாசமான நட்சத்திரம் எது? நீங்க உடனே வெள்ளி எங்க காணோம் அப்படின்னு கேட்காதீங்க. இரவு நேரத்தில் வானில் தெரியும். ஸோ அந்த இடத்துல அவங்க பிளானட்ன்னு குறிப்பிடல. ஸோ வந்து நட்சத்திரம் கேட்டா சிரியஸ் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் தான் நைட் டைம்ல பயங்கர பிரைட்டா தெரியும். ஓகேங்களா? நான் சின்ன வயசுல இப்பயுமே நான் பார்ப்பேன். பட் ஆனா இப்ப என் கண்ணுக்கு தெரியல. மேபி வந்துட்டு மேபி சிட்டி சைட்ல இருக்கிறதுனால பொல்யூஷனால தெரியலையான்னு தெரியல. ஆனா சின்ன வயசுல நம்ம பார்க்கும்போது வச்சுக்கோங்களேன், 3 நட்சத்திரங்க அப்படியே லைனா தெரியும் ஆக்சுவலா. அப்படின்னு டெய்லிக்குமே நான் நைட் பார்ப்பேன். 3 நட்சத்திரம் அப்படியே ஸ்ட்ரைட் கோடா தெரியும். ஸோ நீங்க யாராவது அது மாரி பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க பார்த்துருக்கீங்க. ஸோ சிரியஸ் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இரவு வானில் தெரியும் பிரகாசமான நட்சத்திரம் ஆகும். ஓகேங்களா? லேண்ட் அண்ட் ஓஷன் அப்படின்றது அடுத்த யூனிட் 2 ஓகேங்களா? ஜியோகிராஃபில இதில் ஒரு 5 கொஷின்ஸ் இன்னைக்கு பார்த்துடலாம். நாளைக்கு வந்துட்டு மீதி பார்க்கலாம். ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் சேர்த்து. ஓகேங்களா? 26வது கேள்வி, புவியின் உட்புற அடுக்குகளில் புவி மேலோட்டிற்கு அதாவது கிரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. புவி மேலோடு அப்படின்னா கீழே காணப்படும் அடுக்கு எதுனா கவசம். ஓகேங்களா? ஸோ கிரஸ்ட்டுக்கு கீழே ஒரு அடுக்கு இருக்குது. அந்த அடுக்கு என்னன்னா கவசம்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் மேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. புவி உட்புற அமைப்பு மேலோடு, கிரஸ்ட் அல்லது கவசம், கருவம்னா கோர் என 3 அடுக்குகளில் பிரிக்கப்பட்டது. ஸோ இந்த கேள்வி வேறு எப்படி கேட்கலாம்னா, புவி வந்து உட்புற அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ புவி இந்த கூற்றா கேட்கணும்னா புவி வந்துட்டு மேற்புற அமைப்பு அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? மேற்புற அமைப்பில் வந்து இந்த கிரஸ்ட், மேண்டில், கோர்லாம் இருக்குது. ஆனால் வந்து இந்த இடத்துல நல்லா நோட் பண்ண வேண்டியது, உட்புறம் எத்தனை அடுக்குன்னா 3. ஃபஸ்ட்டு மேலோட வந்துட்டு மேலோடன்னு சொல்கிறது கிரஸ்ட்டு, அப்புறம் கவசம் மேண்டில், அப்புறம் வந்து கருவம் அதாவது கோர். ஓகேங்களா? 27வது கேள்வி, புவி மேலோடு மற்றும் கவசத்தின் மேல் பகுதி இணைந்து அழைக்கப்படும் பகுதி என்ன? லித்தோஸ்பியர். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இந்த ஆஸ்ட்ரோஸ்பியர், பேரிஸ்பியர், லித்தோஸ்பியர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுவே இந்த புவி மேலோடு நம்ம படித்தோம் கிரஸ்ட்டும் மேண்ட்லும் சேர்ந்து இருக்கக்கூடிய மேல் பகுதி இணைச்சா அது பேர் லித்தோஸ்பியர். என்னது? கிரஸ்ட்டு. ஓகேங்களா? கிரஸ்ட்டு சிஎம் வந்து இணைக்கிறது என்னன்னா எல் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. லித்தோஸ்பியர். 28வது கேள்வி, உங்களுக்கு பின்னாடி சவுண்ட் கேட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கந்தசஷ்டி அதாவது முருகருக்கு இன்னைக்கு கல்யாணம். ஸோ அந்த பின்னாடி வந்துட்டு அங்கே மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க கோயிலில். மேபி லைட்டாக உங்களுக்கு கேட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப கேட்டுச்சு அப்படின்னா வந்து ஹெட்செட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ முதன்மை நிலத்தோற்றங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் என்று அழைக்கப்படுவது எது? நல்லா பாருங்கள். முதன்மை நிலத்தோற்றங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் என்று அழைக்கப்படுவது கண்டங்கள் மற்றும் கடல்கள். அதாவது காண்டினென்ட்ஸ் மற்றும் ஓஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு அமைப்பாங்க. ஓகேங்களா? அழைக்கிறாங்க. இது முதன்மை நிலத்தோற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 29வது கேள்வி, எரிமலை வெடிப்பின் போது வெளிவரும் உருகிய பாறை குழம்பு. ஸோ வந்து வால்கனோ எரப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எரிமலை இருக்குது. அந்த எரிமலை வெடிக்குது. வெடிச்சோன்னே என்னாங்கன்னா வெளியே வந்துட்டு என்னாங்கன்னா அந்த பாறை குழம்புகள் இல்லை எரி குழம்புகள்னு சொல்லுவாங்க. அது வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி வரச்சு என்ன அப்படின்னா, புவியின் உட்புறத்தில் இருக்கும்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது உள்ளே இருக்கும்போது என்ன மேக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் வந்தால் லாவா. ஸோ இது கேள்விகள் வந்து நல்லா புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? உள்ளே இருக்கும் போது மக்மா இல்லைனா வந்து மேக்மான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மெக்மா அப்படின்றது கரெக்டு. அது வந்துட்டு உள்ளே இருக்குது. அந்த புவிக்குள்ளே இருக்குது. அதை வெடித்து வெளியில் வந்து சதுரம் பார்த்தீங்களா? அது வந்து எரி குழம்பு. ஓகேங்களா? பாறை குழம்புன்றது மேக்மா, எரி குழம்புன்னு வெளியில் வர்றது லாவா. ஓகேங்களா? ஸோ லாவா கேக்குமே அதோடைய மாடல் வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் அந்த லாவாவை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட் பண்ணால் உள்ளேருந்து வந்துட்டு சாக்லேட் வந்து நமக்கு வந்து வர மாதிரி இருக்குமா? ஸோ அந்த ஒரு மாடல் வச்சு தான் அந்த லாவாவையும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. 30வது கேள்வி, நிலநடுக்கத்தின் தீவிரத்தை அளவிட பயன்படும் அளவுகோல் எதுனா ரிக்டர். ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியம். செல்சியஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாரன்ஹீட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இது. பாரன்ஹீட்னா 36 டிகிரி. அது வந்து உங்களுக்கு இப்போ ஜுரம் அடிக்குது அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மோஸ் அளவுகோல் இந்த மாதிரி நிறைய அளவுகோல் இருக்கும். ஸோ நிலநடுக்கத்தோடைய தீவிரம் எவ்வளோ வந்து ரிக்டர் பதிவாயிருக்கு? இப்போ ஜப்பானில் வந்து 3 ரிக்டர் பதிவாயிருக்கு, 10 ரிக்டர் பதிவாயிருக்கு, 33 ரிக்டர் பதிவாயிருக்கு. இந்தோனேஷியா இப்போ மேக்ஸிமம் ஜப்பான், இந்தோனேஷியா பகுதிகளில் தான் எர்த்குவேக் நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ அந்த பகுதிகளில் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் நியூஸ் கேட்டிங்கன்னா இத்தனை ஹெக்டர் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த அதை மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதை அளவிட பயன்படும் அளவுகோல் ரிக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே? அப்போ என்ன ரிச்டர் ஸ்கேல் இல்லை ரிக்டர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இது 31வது கேள்வி, அக்னி பாறைகள் அதாவது இக்னியஸ் ராக்ஸ் உருவாவதற்கு முக்கிய காரணம் என்ன? ஏன் வந்து ஒரு பாறை எரிப்பாறையாக உருவாகுது? ஏன் வந்து ஒரு பாறை வந்துட்டு அக்னி பாறையாக உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன போடுவோம், வெப்பம் மற்றும் அழுத்தம் இருக்குது, மேபி இதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போட்டுறாதீங்க. கிடையாது.
உருகிய மேக்மா குளிர்ந்து உறைதல். ஸோ நம்ம என்ன படிச்சோம்? மேக்மா அப்படின்றது அதனால தான் இந்த கொஸ்டினுக்கு ஆக்டிவிட்டியா கொண்டு வந்தேன். ஸோ மேக்மா அப்படின்றது உள்ள வந்து எரிகுழம்பு அப்படின்னு சொன்னா, பூமிக்குள்ள இருக்கக்கூடிய எரிகுழம்பு ஓகே, பாறை குழம்பு. அது வெளியில வரும்போது தான் குழம்பா வந்து வரும். ஓகேங்களா? அத வந்துட்டு லாவான்னு சொல்லுவோம். அந்த உருகிய மேக்மா வந்து என்ன ஆகுதுன்னா, உருகி ஆரம்பிக்குது. மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை மலை. அது வந்து ஒரு எரிமலையா இருக்கும். அது வந்து பிற்காலத்துல வந்துட்டு நார்மலான ஒரு மலையாயிரும். அந்த மாரி வந்து குளிர்ந்ததுக்கு அப்புறம் வர்றது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னீஷியஸ் அதாவது இக்னியஸஸ் ராக் அப்படின்னு சொல்றாங்க. தீப்பாறைகள் என்பவை உருகிய மேக்மா அல்லது லாவா குளிர்ந்து வெடிப்படுவதால் உருவாகின்றன. 32வது கேள்வி. களிமண், மணல் போன்ற பாறை துகள்கள் அடுக்கடுக்காக படிவதால் உருவாகும் பாறை வகை என்ன? நல்லா பாருங்க. களிமண் ஓகேங்களா, மணல் ஓகே, சாண்டு களிமண் ரெண்டுமே பாறை துகள்கள் அடுக்கடுக்காக பதிஞ்சிட்டு இருக்கு. அப்படி படிவதால் உருவாகும் பாறை வகை என்ன? செடிமெண்ட்ரி ஓகேங்களா. ஸோ செடிமெண்ட்ரி ராக்னா படிவு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. என் கேள்வியே கொடுத்துட்டாங்க, படியுது அப்படின்ற மாதிரி. சிதைந்த பாறை துண்டுகள் மற்றும் துகள்கள் படிந்து இறுக்கமடைவது உருவானவை தான் இந்த படிவு பாறை. ஸோ இன்னைக்கு இந்த கொஷின்ஸ் வரைக்கும் போதும் ஓகேங்களா. ஸோ வந்து இது என்ன? பூமியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் கடலால் சூழப்பட்டதா? 71% வந்து கடலால் சூழப்பட்டது ஓகேங்களா. ஸோ நமக்கே தெரிஞ்சிருக்கும் தீபகற்பம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ நம்ம கேள்வி எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது. லாஸ்ட் இயர்ஸ் வரைக்குமே நமக்கு அதுக்கு முன்னாடி நடந்த டெட் வரைக்கும் சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. வரலாறு பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு வந்து உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கும். ஜியாகிரஃபி வந்து ஒரு 70%. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ் 6 50-30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஆனால் டிஆர்பி இப்போ கேட்டது வந்து நமக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் படி கேட்கல. எல்லாத்துலேயுமே 11 கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் எதிர்பார்த்தோம். பட் அந்த மாதிரி கேட்காம ஒன்றுத்தில் 13 ஒன்றுத்தில் 9 கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்றதே நமக்கு தெரியல. ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம் ஓகேங்களா. நாளைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் போயமுடைய ஆத்தர்ஸ்க்கு ஷார்ட்கட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் அகாடமி குரூப்பில். அதுக்கான ஷார்ட்கட் வந்து நாளைக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ஓகேங்களா. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து கேளுங்க ஓகேங்களா. உங்களுக்கு மேம் எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் அந்த சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வீடியோ வேணும், இல்லை வந்து 6th டேர்மில் இந்த லெசன் நடத்துங்க, இல்லை இந்த ஷார்ட்கட் சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் மேபி நான் பார்க்கல அப்படின்னா கூட வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல டைம் இல்லைனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டுருவோம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.